65 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. காண்டம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷரை சந்தித்தல். சித்திரகேது மகாராஜர் தன்னுடைய குழந்தை இறந்ததை பார்த்து மிகவும் துக்கத்துல இருந்தார். அந்த துக்கத்தை போக்குவதற்கும் அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்கும் அங்கீர ரிஷியும் நாரத முனிவரும் அங்க வராங்க. வந்து அவரிடம் பேசுறாங்க. பேசின உடனே சித்திரகேதுக்கு தெரியுது வந்திருக்கிறவங்க யாரோ ஒரு பெரிய முனிவர்கள் தான். நீங்க யாருன்னு கேட்டப்ப அவர்கள் சொல்றாங்க, நான் நாரத முனிவர், அங்கீர முனியன். அப்ப அவர் அவருடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்காக இங்க நாரத முனிவர் அந்த செத்து போன அந்த ஜீவாத்மாவை, அதாவது அந்த உடலை விட்டு பிரிந்த ஜீவனை அழைக்கிறார், அந்த குழந்தையை அழைக்கிறார். ஏன்னா அந்த அரண்மனையே அந்த மன்னனோட சேர்ந்து அந்த கிருத்தத்யுத்தியும் ராணியும் மற்றவர்கள் எல்லாரும் சோகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜீவனை மீண்டும் அழைக்கிறார். இந்த சக்தியெல்லாம் முக்தி பெற்ற ஆத்மாவாகிய நாரதருக்கு உண்டு. நாரதர் சாதாரண துறவி கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற சாதாரண துறவி கிடையாது. அவர் எப்போதும் முக்தி பெற்றவர். இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து பகவானிடம் சென்று சேர்ப்பதற்காக எப்போதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் முனிவர், மிகப்பெரிய முக்தி பெற்ற தன்னை உணர்ந்தவர். அதனால அவருக்கு பகவானை போல எல்லா சக்தியும் உண்டு. பல நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நாரத முனிவரை பகவான் நாரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகவதத்திலே நிறைய வாசகங்கள்லாம் அப்படி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் ஆன்மீக உலகத்தை அடைந்து விட்டவர். அவர் தன்னுடைய நிலையை அடைந்துட்டார். எப்போதும் பகவானுக்கு தொண்டு புரிய வேண்டும், மற்ற ஜீவராசிகளை காப்பாற்ற வேண்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால பௌதிக உலகத்துல இருக்கிறார். அதனால நாரத முனிவர் சொல்றாரு, அவர் மற்ற உறவினர்களுக்கெல்லாம் கூட எல்லாருமே பாக்குறாங்க, அந்த ஜீவாத்மாவை இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதனால அந்த ஜீவாத்மா சொல்லுது, அந்த ஜீவாத்மாக்கு இவர் சொல்றாரு கூட, நீ வா, நீ நிறைய நாள் வாழ வேண்டிய சிறுவன், நீ உன்னுடைய தந்தையினுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னு அந்த ஜீவன் வருகிறது, பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துலதான் அந்த ஜீவாத்மா இப்ப ஒரு போதனையே கொடுக்குது. மறைந்து அந்த உடலை விட்டு சென்று விட்ட அந்த ஜீவாத்மா அது ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கத்து கொடுக்குது. அது ரொம்ப அருமையா இருக்குது. பதம் 4 ஜீவாத்மாவாகிய நான் என் கர்ம பலன்களுக்கு ஏற்ப சில சமயங்களில் தேவர்களிடையேயும், சில சமயங்களில் தாழ்ந்த மிருகங்களுக்கு இடையேயும், சில சமயங்களில் தாவரங்களுக்கு இடையிலும், சில சமயங்களில் மனிதர்களுக்கு இடையிலும் ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறேன். எனவே எப்பிறவியில் இவர்கள் என்னுடைய பெற்றோர்களாக இருந்தனர். உண்மையில் ஒருவர் எனக்கு தாயும் அல்ல, மற்றவர் எனக்கு தந்தையும் அல்ல. நான் எப்படி இவ்விருவரையும் என் பெற்றோர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப அழகா அந்த ஜீவாத்மா ஆத்ம தத்துவத்தை சொல்லுது. நான் என்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப, ஒரு ஜீவன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பிரம்மால இருந்து எறும்பு வரைக்கும் மேலையும் கீழையும் நரகத்திலையும் சொர்க்கத்திலையும் பூமியிலையும் சஞ்சரிக்க கூடியது இந்த ஜீவாத்மா. எந்த பிரிவுல எந்த அம்மா அப்பா எனக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதுக்கு பற்று கிடையாது. நல்ல ஒண்ணுத்த புரிஞ்சுக்கணும். யாராவது மரணம் அடையும் போது ஐயோ பாவம் அப்படின்னு உயிரோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயோ பாவம் நாம தான், அவங்க இல்ல. அவங்களுக்கு எல்லா தொல்லையில இருந்து விடுதலை கிடைக்கும். ஒரு ஒரு தற்காலிகமாகவாது. ஏன்னா முடிக்கல, அவங்க கர்ம வினைகள் எல்லாம் முடிக்கல, பக்தியில முழுமை அடையல அப்படின்னா ஆன்மீக உலகத்துக்கு போக முடியாது. ஆனா இந்த இப்பிறவியில இருக்கிற துன்பங்களுக்கு அது ஒரு முடிவு வந்துடும். அதனால இந்த ஜீவாத்மா சொல்லுது, எத்தனையோ பிறவி நான் எடுத்துட்டேன், அத்தனை பிறவியில என்னென்ன உறவுகள் வந்ததோ, இவங்க எந்த பிறவிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவாக அந்த ஜீவாத்மா பேசுது. எப்படி உறவுகள் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு நதி அடித்து கொண்டு போகுது பாருங்க. அந்த அடித்து கொண்டு போகும்போது இந்த உலகத்துல மாறி மாறி உறவுகள் வருது. சில பேர் நண்பர்கள், சில பேர் எதிரிகள், விரோதிகள், மத்தியஸ்தர்கள், நலம் விரும்பிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள்னு பல பல உறவுகள் நமக்கு வந்து போது.
அதனால நம்ம வந்து எந்த உறவுகள் நிரந்தரம் அப்படின்ட்டு இங்க எதுவுமே கிடையாது. இத்தனை உறவுகள் இருந்தாலும் எவரும் நிரந்தரமான உறவு கொண்டிருப்பதில்லை அப்படின்னு சொல்ற இந்த உண்மையெல்லாம் அந்த ஜீவாத்மா பேசுது. பதம் 6ல வந்து எவ்வாறு பண்டமாற்றுக்கு பயன்படும் தங்கம் முதலான பொருட்கள் காலப்போக்கில் மனிதர்களிடையே மாறி மாறி வருகின்றனவோ அவ்வாறே ஜீவராசியானவன் தனது கர்ம பலன்களின் விளைவாக வெவ்வேறு உயிரினங்களில் உள்ள தாய் தந்தையரிடையே மாறி மாறி வந்து பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரிக்கிறான். இப்ப வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்கு, தங்கமே இருக்குன்னு வச்சுங்க. அந்த தங்கத்தை யாருக்கோ வித்துடுறோம். வித்துட்டோம்னா அது வேற யாருக்காவது போயிடும். பொதுவா வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் நம்முடைய எதிரிகள் தான் நமக்கு குழந்தையா பிறக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ எதிரியா பிறந்த குழந்தை செத்து போச்சுன்னா நம்ம கவலைப்படலாமா? கவலைப்பட தேவையில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சித்திரகேதுக்கு பிறந்த குழந்தை செத்து போயிட்டான், எதிரி தானே வந்தான், அவன் செத்து போயிட்டானே ஏன் கவலைப்படுற அப்படின்ற எண்ணம் வர முடியாது. எப்படின்னா இப்ப இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பொருள் உங்ககிட்ட வரும்போது அது எனக்கு உங்களுக்கு சொந்தமாயிடுது. அந்த பொருளை தான் பாக்குறோம். அந்த இப்ப குழந்தை போன பிறவியில வந்து எதிரி, ஆனா இந்த பிறவியில என் குழந்தையா வந்துருச்சு. அது என்னதான் தொல்லை பண்ணாலும் அது பேர்ல அந்த குழந்தையின் உடல் மீது ரத்த பாசம் இருக்கிறது இல்லையா? அதனால இது எதிரியா இருக்கு. நம்ம சாஸ்திரத்துல படிக்கலாம், இப்ப எதிரிகள் தான் குழந்தையா பிறக்குறாங்கன்ட்டு. அது என்ன தொல்லை செய்தாலும் அதன் மேல நமக்கு பாசம் போகிறது இல்லை, பாசம் இருக்கும். என்ன தவறு செய்தாலும் பக்கத்து வீட்டுக்கார எதனா சின்ன தவறு செஞ்சா கூட அவர்களை வெறுப்போம். ஆனா நம்ம குழந்தை நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சா கூட அதை விரும்புவோம். அப்படிதான் வந்து நான் எனது இந்த உடல், என் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூழ்கி இருக்கிறோம். அதுதான் அந்த ஜீவராசி சொல்லுது. சில நேரங்கள்ல வந்து இப்ப பிரபுபாதர் இங்க பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, பிரம்மாண்ட பிரமித்தே கோனே பாக்யவான் ஜீவே குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. இந்த உலகத்துல எது சுலபம் பாத்தீங்கன்னா, உலகத்துல நாயா பிறக்கிறது, பேயா பிறக்கிறது, இந்திரனா பிறக்கிறது, சந்திரனா பிறக்கிறது, நரகத்துல பிறக்கிறது, இப்படி எங்கெங்கெல்லாம் பிறக்கிறதெல்லாம் வந்து சுலபம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கர்ம பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஆனா இதுல இத்தனை இடத்துல சுத்தி சுத்தி வருது பாருங்க ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மால யார் பாக்கியம் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ். பக்தி லதானா கொடி, பக்திக்கான பக்தி செடி கொடிக்கான அந்த விதையை யார் குருவின் மூலமாக கிருஷ்ணருடைய பிரசாதமாக யார் பெற்றுக்கொண்டார்களோ அவங்கதான் பாக்கியவான்கள். மற்றவர்கள்லாம் இங்க மேல கீழே இந்த பிறவி அந்த பிறவின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பக்தி கிடைக்கணும். எத்தனையோ ஜீவராசிகள்ல கூடு விட்டு கூடு பாய்ந்து உடல் விட்டு உடல் மாற்றி கொண்டு பலவிதமான துன்பங்கள்ல இருக்கிற நமக்கு முக்கியமான விஷயம் பக்திக்கான விதை கிடைக்க வேண்டும் குருவின் மூலமாகன்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்றார். அப்ப அந்த ஜீவராசி இன்னும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுலதான் இந்த ஒரு உதாரணத்தை கொடுக்குது. இப்போ ஒருவர்கிட்ட ஒரு மாடு வச்சிருக்கான்னு வச்சுங்க. அந்த மாட்டை வந்து அவன் வந்து வித்துடுறான். அந்த மாடு அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சொந்தம். அந்த மாடு எடுத்துட்டு போய் அவன் யாருக்கிட்டயாவது வித்துறான்னா அந்த நிமிஷமே எப்ப விலை கொடுத்து வாங்கிடுறான், அந்த மாட்டுக்கான விலையை வாங்கிட்ட பிறகு யாருக்கு கொடுக்குறான்னா அது அவனுக்கு சொந்தமாயிடுது. அந்த க்ஷணமே அது அங்க போயிடுது. அதே போல இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் தேகத்துக்கு சொந்தமானவங்க எல்லாம் சொந்தம். அந்த தேகத்தை விட்ட க்ஷணத்துல அந்த சொந்தங்கள், அந்த உறவுகள் எல்லாம் மாறி போயிடுது. அதனால இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ இந்த தேகத்தை விட்டுறோமோ அந்த தேகத்துக்கான எந்த விஷயமும் அவர்களை பாதிக்கிறது கிடையாது. அந்த ஜீவாத்மாவுக்கு துன்பமே கிடையாது. யார் இறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் கிடையாது. யார் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு அதை நினைத்து துன்பம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த தேகத்தினுடைய சம்பந்தத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது முடியும் போதுதான் அந்த நினைவுகள் மறைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த துன்பம் இல்லாமல் போய்விடும். இது வந்து பகவானுடைய கருணைன்னு கூட சொல்லலாம். எப்போ ஒரு ஜீவன் தன்னுடைய 100% முழு ஒத்துழைப்பை, அதாவது நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பல, பகவானே உனக்கு தூய்மையான பக்தி தொண்டு செய்ய விரும்புகிறேன் 100% முழு எண்ணத்தோட பகவானை சரண் அடைகிற வரைக்கும்
இந்த உலகத்துல வந்து போய் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும். அது பகவான் வந்து ஒவ்வொரு பிறவிலையும் வாய்ப்பு கொடுக்கிறாரு. பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர். சரி, நீ இந்த பிறவியில பாரு, சரி சரி சரின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையா இருக்கிறார். பொறுமையாக இருந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம எந்த எந்த பிறவியில அந்த 100% இனி நான் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது, இனி நான் வந்து இந்த துன்ப சூழல்ல மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான மனநிலையில அந்த முழுமையாக பகவானிடம் சரணடையும் வரைக்கும் இதெல்லாம் தொடரும். இந்த பிறவிகள் தொடரும். பிறவிகள் தொடர்ந்து 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 இது எனக்கு தாய், மகன், நண்பன், எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவு முறைகள்ல சிக்கி சிக்கி அந்த ஜீவன் வந்து தவிக்கும். இதை புரிந்து கொண்டு பகவானை நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பதம் 9ல ஜீவராசின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க வந்து ஜீவராசின்றது வந்து பரமாத்மாவை பற்றி சொல்லப்படுது. உண்மையில் ஜீவராசி ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இந்த இடத்துல வந்து இல்ல, இது வந்து கரெக்ட், ஜீவராசியை பற்றி தான் சொல்லுது. ஒரு இடத்துல வந்து பகவானை பற்றியும் சொல்லப்படுது. இங்க வந்து ஜீவராசிக்கு வந்து பிறப்பு இறப்பு எல்லாம் கிடையாது. பிறப்பு இறப்பு ஏற்படுவது இந்த உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. பிறப்பதும் இல்லை, மடிவதும் இல்லை. உடல்களை சேர்ந்துதான் வந்து அவர்களுக்கு வந்து இந்த உடலாலதான் வந்து பிறப்பு இறப்பு நோய் முதுமை எல்லாம் உடலுக்கு தான் வருதே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. ஜீவராசி பரிசுத்தமானவன் என்பது பகவானோட சமமானவன் தான் அந்த அளவுல, சாரி அந்த குணத்துல. அளவு வந்து சிறியவன். அந்த அளவு சிறியவனாக இருக்கிறதுனாலதான் ஜீவராசி இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படுது. பரமாத்மாவா வந்து கஷ்டப்படுறது கிடையாது. இதுலதான் வந்து இந்த பதத்துல வந்து அச்சிந்திய பேதாபேத தத்துவம் வந்து விளக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் பகவானோட குணத்துல சமமானவன், அளவுல சிறியவன். எப்போ வந்து நான் பகவானை விட்டு பிரியணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்க வந்துடுறான். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் வந்து விபு, ஜீவன் வந்து அணு, சின்னது. பகவான் வந்து மிக பெரியவர், ஜீவராசி மிகச் சிறியது. ஆனால் இந்த ஜீவராசி தனித்து நிக்கணும், பகவானை விட்டு வரணும்னு நினைக்கும் போது பகவான் சகலமும் சகல வசதியும், என்னை விட்டு பிரியறியா, சரி பிரி, ஆனால் அந்த பகவான் துணை இருந்தால்தான் அதுவும் முடியும். இப்ப நம்ம வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கிறோம்னா பகவானோட துணையோட தான் வந்திருக்கிறோம். பகவான் வந்து நம்மளை விட்டு பிடிக்கிறார், ஆனா கூடவே தான் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். அதனால முழு சுதந்திரம் கொடுக்கிறார். என்ன ஆட்டம் ஆடுறியோ ஆடு, நான் உன் கூட வரேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு தரேன். நீ நல்லவன் ஆவறியா நல்லவன் ஆவு, கெட்டவன் ஆவறியா கெட்டவன் ஆவு, தேவனா இல்ல அசுரனா இல்ல மிருகமா இல்ல பறவையா, என்ன ஆகணும்னு நீ நினைக்கிறியா ஆகு. அதுக்கும் அவர் தான் ஏற்பாடு பண்றார். அவர் கூடவே வரார், அவர் ஏற்பாடு பண்கிறார். ஆனா அதெல்லாம் மீறி எப்ப அந்த ஜீவன் வந்து ஐயோ போதும், இது போதும், இனி உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன சனத்துல வந்து பகவான் வந்து நமக்கு முக்தியை அளிக்கிறார், பக்தியை அளிக்கிறார். அப்புறம் அவர் சொல்றார், அந்த ஜீவாத்மா சொல்லுது, இந்த ஜீவராசிக்கு மிகவும் பிரியமானவன் இல்லை, பிரியம் இல்லாதவனும் இல்லை. தன்னுடையதற்கும் பிறருடையதற்கும் இடையில் அவன் வேறுபாடு காண்பதில்லை. அவன் இரண்டற்ற ஒருவனாவான். அதாவது அவன் நண்பர்கள் அல்லது பகைவர்களாலோ நல்லவர்கள் அல்லது தீயவர்களாலோ பாதிக்கப்படுவதில்லை. அவன் மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறான். இந்த ஸ்லோகம் வந்து பகவானை பத்தி சொல்லுது. பகவான் வந்து இந்த குணங்களால பாதிக்கப்படுறதில்லை. இப்ப ஜீவராசி பௌதிக உலகத்துக்கு வந்தவொடனே கஷ்டத்தை அனுபவிக்குது இல்ல, ஆனா பகவான் கூட தானே இருக்கிறாரு, அவர் இதனால எல்லாம் பாதிக்கப்படுறது இல்ல. ஜீவராசி மதி மயக்கத்துல அனுபவிக்குது, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்குது. பகவான் கூட தான் இருக்கிறார், ஆனா அதனால அவர் வந்து பாதிக்கப்படுவதில்லை. வெறும் சாட்சியா நிக்கிறார். நல்லது கெட்டது எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் முதல் கொண்டு எல்லாமே அங்க பதிவு செய்யப்படுகிறது. பகவான் சாட்சியாக இருக்கிறார். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பிரபுபாதர் ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு. பகவான் வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கிறாரு, ஆனா பக்தர்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டிடுறாரு இல்லையா. நான் பகவத்கீதையில அவர் சொல்றாரு, சமோகம் சர்வபூதேஷு நாமே துவேஷோ அஸ்தினா பிரிய. எல்லாருக்கும் நான் சமமானவன், எனக்கு பிரியமானவங்களும் கிடையாது, நான் வெறுக்கிறவங்களும் யாரும் கிடையாது, நான் எல்லாருக்குமே சமமானவன் சொல்றாரு. ஆனால் அடுத்து சொல்றார், ஏ பஜந்தி தூமாம் பக்தையா மயி தேதேஷு சாப்பியகம்.
யார் எனக்கு அன்போட தொண்டு புரிகிறார்களோ அவர்கள் எனக்கு நண்பர்கள் ஆகிறார். அவர் யாருக்கும் பிரத்யேகமா அந்த கன்செஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, பாகுபாடு காட்ட மாட்டாரு. ஆனால் 24 மணி நேரமும் அவரையே நினைச்சுக்கிட்டு அவரிடமே வரணும்னு நினைக்கிற ஜீவாத்மாவுக்கு அவர் உதவி புரியணும் தானே. அதனால அவர் அவர்களுக்கு நண்பர்களாக விடுகிறார் அப்படின்ட்டு இங்க பிரபுபாதர் பொருளுரையில எழுதுறார். அதனால இந்த காரண விளைவுகளை உண்டாக்குபவரான பரமபுருஷர் பகவான் கர்மத்தினால் விளையிற இன்ப துன்பங்கள்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு உடல் பெற வேண்டிய நிர்பந்தமும் கிடையாது, துன்பங்களை அடைய வேண்டிய கஷ்டமும் கிடையாது. அதனால அவர் ஒரு நடுநிலையில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி மாதிரி இருக்கிறார். அவர் எதாலையும் பாதிக்கப்பட மாட்டார். இப்ப இங்க சித்திரகேதுக்கு ஏற்பட்ட கஷ்டம் பாத்தீங்கன்னா, மரணம் அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த போனவருக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்காது, யார் போனாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா சுத்தி இருக்கிற அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கஷ்டம் இருக்கும். இப்ப நிறைய பக்தர்கள் இந்த கேள்விய பக்தர்கள் கேட்பாங்க, அது எப்படி மாதாஜி? சில பக்தர்கள்லாம் சொல்றாங்களே, அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க, ஆனா ஆத்மா நிரந்தரமானது, அவங்களுக்கு கஷ்டமே இல்லாம ஆடி பாடுறாங்களே எப்படி அப்படின்ட்டு. கண்டிப்பா இங்க எழுதுறார், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நெருங்கியவர்கள் யாராவது போயிட்டாங்கன்னா கஷ்டம் இருக்கும், ரொம்ப அதீத கஷ்டம் இருக்கும். அப்ப என்ன பண்றது? பிரபுபாதர் எழுதுறாரு இங்க. பிரபுபாதர் ஒண்ணு மட்டும் நல்லா பாத்துங்க, பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும். இப்ப சித்திரகேதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ராஜா, அவன்கிட்ட இல்லாததே இல்ல, எல்லாமே இருந்தது, வாரிசுதான் இல்லைன்னு தவம் இருந்து ஒரு குழந்தைய பெத்தான். ஆனா அந்த குழந்தை வந்த மாத்திரத்துல போயிடுச்சு, எவ்வளோ பெரிய துக்கம். அந்த துக்கத்துக்கு எப்படி அதுல இருந்து மீள்றது? நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர் இறந்து விட்டார் வயசுல, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தவன், திடீர் மரணம். அந்த தாயால் அதை தாங்க முடியாம அந்த தாயும் செத்துட்டாங்க. சோ அங்க ஆத்ம ஞானம் இல்ல. நம்ம உலகத்துல எது வேணா நடக்கலாம், சிறியவர்கள் இறக்கலாம், வயதானவர்கள் இறக்கலாம், நடுவயதினர் இறக்கலாம், எந்த வயதிலும் மரணம் சம்பவிக்கலாம் என்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படை சில விஷயங்களை புரிஞ்சுதான் ஆகணும். இதுதான் இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிற நியதின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க பிரபுபாதர் எழுதுறார், மகனின் மரணம் போன்ற சோதனை மிக்க சூழ்நிலைகளில் நடுநிலையாக இருப்பது சாத்தியமில்லை என்று சித்திரகேது மகாராஜருக்கு அறிவுரை கூறப்பட்டது. இருப்பினும் அனைத்தையும் சரிப்படுத்தும் முறையை பகவான் அறிவார் என்பதால் அவரிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரையே சார்ந்து அவருக்கு பக்தி தொண்டாற்றுவது என்னும் தன் கடமையை ஒருவன் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு இந்த பிரச்சனைய ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா உயிரோட கொண்டாட முடியுமா? முடியாது. ஆனா அந்த துன்பத்துல இருந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரமா வெளியே வரவே முடியாது. சமீபத்துல இங்க ஒரு பக்தர், வயதானவர் தான், இறந்து விட்டார். அவங்க மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. சமீப காலத்துல அந்த மாதாஜியினுடைய மகன் இறந்து போனார், மகள் இறந்து போனார், கணவர் மரண படுக்கையில இருக்கும்போது நல்ல ஆத்ம ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப கூட அந்த 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 மாதாஜியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. அவர் கணவர் இறந்த ஒரு 10 நாள்ல தம்பியும் போயிட்டார். ஒரே குடும்பத்துல தொடர் சாவுகள். அந்த அம்மா யாரையும் பார்க்க விரும்பல, பார்த்தா அழணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஏதோ ஒரு நானும் அதை தவிர்த்து கொண்டே போனேன். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்கள போய் பார்த்து கட்டி பிடித்து அழுதோம். அப்ப அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, மாதாஜி எல்லாம் நடந்தது, வாங்க, ஆனா நீங்க கோயிலுக்கு வராம இருக்காதீங்க, கோயிலுக்கு வாங்க. சோ இந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. பக்தியை நீங்கள் தொடருங்கள். எல்லா ஊரும் 2 குழந்தை போயிடுச்சு, ஒரு கணவர் போயாச்சு, தம்பி போயாச்சு, 4 சாவு. மிகப்பெரிய கஷ்டம். ஆடி போய் நிக்கிறாங்க. அவங்க நல்ல பொட்டு வச்சு சுமங்கலியா இருந்தவங்கள அப்படியே வெள்ளை புடவையில பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கிறது. ஒண்ணுமே சொல்ல, கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க. ஏன்னா பக்தி தொண்டு ஒன்று மட்டும்தான் நம்மை மறக்க வைக்கும். மறுநாள்ல இருந்து மங்களாரத்திக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க.
பார்த்தா. ஆனா அவங்க யாருக்கிட்டையும் பேசவும் விரும்பல, அமைதியா இருந்து என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிக்கிறாங்க. அவங்களையும் நாம தொல்லைப்படுத்த கூடாது. சோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம். மரணம்ன்றது வந்து சுலபமா நம்மால மாத்த முடியாது. ஆனால் கிருஷ்ணரை சரணடைந்தால் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. கடமைன்னு பேசும்போது நமக்கு 2 கடமை இருக்கு. ஒரு கடமை இந்த உடலுக்கான கடமை, ஒரு கடமை இந்த ஆத்மாவுக்கான கடமை. உடலுக்கான கடமை நம்ம பெண்ணாகவோ ஆணாகவோ தேவனாகவோ தேவியாகவோ யாராகவோ இருக்கிறோம், அதற்கான கடமை இருக்கு, அது செய்யணும். அதே போல ஆத்மாவுக்கான கடமை கிருஷ்ணருக்கு நித்திய தொண்டாற்றுவது. நல்லதோ கெட்டதோ இருமைகள் இருக்கும் அந்த உலகத்துல, அதெல்லாம் எழுதி வச்சாச்சு. நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். பக்திக்கு வந்து அது பாதகமே கிடையாது. அபக்தர்களுக்கு இது புரியாது. இந்த மாதாஜி கோயிலுக்கு வந்தா அபக்தர்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி கணவரே இறந்துட்டாரு, இந்த அம்மா வந்து கோயிலுக்கு வந்து ஆட்டம் போடுது அப்படின்னு அபக்தர்கள் பேசுவாங்க. பொதுமக்கள்லாம் அப்படித்தானே செய்வாங்க. 1 வருஷம் கோயிலுக்கு வரக்கூடாது, 2 வருஷம் வரக்கூடாது. ஆனா அவங்க நீங்க பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பக்தர்கள் அல்லாத கர்மிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா துன்பம் சொல்லிட்டு டிவி பார்ப்பாங்க, ஆனா கோயிலுக்கு வர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் இங்க வந்து ஆத்மாவோட பகவானோட உன்னத பக்தி தொண்டுல இருக்கக்கூடிய பக்தி தொண்டுதான் முக்கியம்னு நினைச்சு புரிஞ்சு வாழக்கூடியவர்கள் துன்பம் வந்தாலும் ஜெபம் பண்ணணும், இன்பம் வந்தாலும் ஜெபம் பண்ணணும். துன்பம் இன்பம் பக்திக்கு தடையா நிக்க கூடாது. அந்த தெளிவு வந்து பக்தர்களுக்கு வேணும். இங்க பிரபுபாதர் வந்து கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஏத்துர்பூர் மாத்தே சங்கோஸ்துவ கர்மணி. இத பொதுவா மக்கள் வந்து எதுக்கு மேற்கோள் காட்டுவாங்க? உன் கடமையை செய், உன் கடமையை செய்யினா, இந்த ஆண் மகனாக இருந்தால் அவன் வீட்டை வந்து பராமரிக்கணும், அதற்கு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்ணாக இருந்தால் வீட்டுல இருக்கிற சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்களுக்குரிய உடலுக்கான கடமையை சொல்லுவாங்க. பிரபுபாதர் இங்க பக்தி கடமையை பத்தி சொல்றாரு. அதான் நான் பார்த்தேன். இந்த இடத்துல கர்மண்யவாதிகாரஸ்த பிரபுபாதர் மேற்கோள் காட்டுறார். எதுக்கு காட்டுறாருன்னா, நமக்கு இருக்கும் பக்தி கடமைகளை பற்றி சூட்டி காட்டுவதற்காக. நமக்கு பக்தி கடமை இருக்கு, இன்பம் துன்பம் எதனா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து நம்ம ஆத்மான்றதை உணர்ந்து பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுல தடை வரக்கூடாது, நிறுத்தக்கூடாது. துன்பம் இருக்கு, அது இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம வந்து தீட்சை பெற்ற பக்தர்களாகிய நாம இன்ப துன்பங்களில் சமநிலையில் இருந்து, இந்த பௌதிக உலகம் இப்படித்தான் இருக்கும், எனக்கு கஷ்டம் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நான் ஜெபம் செய்வேன், எனக்கு கஷ்டம் இருக்கிறது நான் தொடர்ந்து பகவானுக்கு தொண்டாற்றுவேன் அப்படின்ற நிலைக்கு வரும்போதுதான் பகவான் வந்து நம்மை இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு உதவி புரிவார். அப்போ இத கேட்ட உடனே அந்த சுத்தி இருந்த ஜனங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஜீவனே வந்து பேசுது இல்ல, அந்த குழந்தைய வந்து பேசும்போது பற்று இல்லாம பேசும்போது மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துருது. இதுதான் வந்து மிக உயர்ந்த ஆத்மாக்களோட நம்ம இருக்கும்போது நாரத முனிவர் எவ்வளவு பெரிய அதிசயத்தை பண்ணிட்டார் பாருங்க. அந்த ஜீவனே வந்து நீ யாரு அப்படின்னு கேட்டுட்ட பிறகு ஒரு திப்புன்னு ஆயிடுது. ஓகே, அந்த ஜீவன் எங்கேயோ இருக்கு. சாதாரண மக்கள்னா மரணம் அடைஞ்சிட்டா குய்யோ மரியா நம்ம அடிச்சுன்னு அழுது அவங்க வரவா போறாங்க, வரமாட்டாங்க, வந்து பேசவும் மாட்டாங்க. அந்த ஜீவனே வந்து பேசினவுடனே சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெளிவு வந்து விட்டது. தெளிவு வந்த உடனே எல்லாரும் ஈமக்கிரியை எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டம்தான். இங்க மொழிபெயர்ப்புல வருது பாருங்க, 13வது பதத்தினுடைய மொழிபெயர்ப்புல. அப்படிப்பட்ட பாசத்தை விடுவது நிச்சயமாக கடினம்தான், ஆனால் அவர்கள் மிக சுலபமாக அதை விட்டு விட்டனர். ஏன்னா அந்த ஜீவனே வந்து பேசிடுச்சு. அப்ப மனசு வந்து லேசாயி போச்சு. அந்த ஜீவனே எனக்கு யாருப்பா நீ யாருப்பா, நான் பாட்டு வழிபோக்கன், நான் இங்க வந்தா கொஞ்ச நாள் இருக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் மனசு இலகுவாகி விட்டது. கிருத்தத்யுத்தியினுடைய குழந்தைக்கு விஷம் கொடுத்தாலுங்கள்ல சக மனைவிகள், அந்த சித்திரகேதுவனுடைய பிற மனைவிகள்லாம் பார்த்து இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியாமலா இருக்கும் யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்ட்டு. அப்போ வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து இந்த பாவத்தை செய்ததுனால அவர்கள் யாரெல்லாம் விஷம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய தேகம் வந்து ஒளி இழந்து போய்விட்டது. ஒளி இழந்து காந்தியை இழந்தார்கள்னா அப்படி ஒண்ணுமே இல்லாம அப்படி வறட்சி இதாயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒளி கூட இல்லாம போயிடுச்சு. அப்ப வந்து அவங்க வந்து மீண்டும் குழந்தை எல்லாம் பெறணும்ன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு பிராயச்சித்தம் செய்தார்கள்.
பிரபுபாதர் வந்து இங்க ஒரு மிக அருமையான பொருளுரையை எழுதுறார். பாலஹத்ய ஹத பிரபா அப்படின்னா குழந்தையை கொல்வது. நிறைய மக்கள்லாம் இப்ப இந்த பெண் குழந்தைய கொன்னுடுறாங்க, பிறந்தவனை கொன்னுடுறாங்க, வயிற்றுல இருக்கும் போதே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பத்தி எழுதுறாரு. அந்த காலத்துல கூட இருந்திருக்கு குழந்தைய கொல்ற விஷயம். ஆனா இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நினைச்சா அது ஒரு சாதாரணமா போறாங்க, போய் அப்படியே கொன்னுடுறாங்க. எத்தனை மாசமா இருந்தாலும் குழந்தை வேணான்னா அது இப்ப இப்ப முழு உலகத்திலயும் அங்கீகரிக்கப்பட்ட கொலை. யாருன்னா உலகத்துல கொலை பண்ணா அவனுக்கு மரண தண்டனை தானே தரணும் அரசாங்கம். ஆனா இந்த அரசாங்கமே கொலையை ஊக்குவிக்கிறதுன்னா அது இது மூலியமாக. அப்போ இங்க பிரபுபாதர் எழுதுறாரு, அது மிகப்பெரிய பாதகம். இந்த பாதகத்தை செய்தவர்கள் கண்டிப்பாக பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக மனைவியர், சித்ரகேதுனுடைய சக மனைவியர்கள் பிராயச்சித்தம் செஞ்சாங்க. ஆனா இங்க பிரபுபாதர் பக்தர்களுக்கு இந்த மாதிரி சரி இப்ப சமீப காலத்துல பக்தராயிட்டோம், ஆனா இந்த மாதிரி தவறுகள்லாம் நாங்க நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அதுக்கு என்னன்னு உபகாரத்தை இங்க கொடுக்கிறார். கிருஷ்ண பக்தியை உறுதியாக பின்பற்றுவதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். ஒருவன் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை குற்றமின்றி ஜெபித்தால் அவனுடைய எல்லா பாவ செயல்களுக்கும் உடனே பரிகாரம் கிடைத்துவிடும். ஆனால் அத்தகைய செயலை மீண்டும் செய்யக்கூடாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்ப நான் ஜபம் பண்றேன், நான் திரும்பி அதே பாவத்தை செஞ்சுட்டு திருப்பி பரிகாரம் பண்றேன்றது கூடாது. ஒரு முறை செய்துட்டோம், இனிமேல் செய்யக்கூடாதுன்றத பிரபுபாதர் சொல்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துல இருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து சித்ரகேது வெளியே வந்துட்டார். வெளியே வந்து நாரத முனிவரை வணங்குகிறார். வணங்கி நாரத முனிவர் அவருக்கு வந்து உபதேசம் அளிக்கிறார். ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார். ஒரு பிரத்யேகமான மந்திரம், அபூர்வமான மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய விளைவாக சித்ரகேது ஒரு குறுகிய காலகட்டத்தில், ஒரு வாரத்திலேயே பகவானை நேர்ல தரிசிக்கிறார். என்ன ஒரு மகாபாகியம் பாருங்க. ஒரு துன்பம் கிடைத்தது, ஆனா அந்த துன்பத்தின் மூலமாக மிகப்பெரிய ஆனந்தத்தை சித்ரகேது பெறுகிறார். அந்த ஸ்லோகம் இங்க இருக்கு. ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நமஹ சங்கர்ஷனாய ச நமோ விக்னான மாத்ராய பரமானந்த மூர்த்தயே ஆத்மாராமாய சாந்தாய நிவிருத்த துவைத திருஷ்டயே. இந்த மந்திரத்தை கொடுத்து இத நீ ஜெபம் பண்ணி நீ பகவானை அடைவ, பகவானை பாப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாரத முனிவர் போயிடுறார். இந்த பொருளுரையில பகவானை பற்றின இந்த வர்ணனைகள் வருது. பகவானை புகழ்ந்து பாடுற வர்ணனை தான் இது. பகவான் வந்து எப்படி பிரிகிறார், இங்க வந்து சித்ரகேதுக்கு வந்து சங்கர்ஷ்ணர் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா சதுர்வியூக மந்திரத்தை கொடுக்கிறார். வாசுதேவ சங்கர்ஷ்ண அனிருத்த பிரத்யும்ன. இந்த வாசுதேவ சங்கர்ஷ்ண அனிருத்த பிரத்யும்ன வந்து பலராமர் கிட்ட இருந்து பிரிகிறாங்க. பிரிஞ்சு இப்ப பிரபுபாதர் வந்து இதை பத்தி சொல்லும் போது, பகவான் வந்து எத்தனை விரிவாங்கம் எடுத்தாலும் அவர் இரண்டற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல வந்து பல லீலைகளை புரிவதற்கும் உலகத்தை படைப்பதற்கும் வந்து அவர் வந்து நேரடியாக இல்லாமல் அவருடைய விரிவாங்கத்தின் மூலமாக அம்சத்தின் அம்சமாக அவர் வந்து செயல்படுகிறார். அதெல்லாம் வந்து இங்க பிரபுபாதர் வந்து எழுதியிருக்கிறார். பகவானுடைய பெயருக்கான மிக சிறப்பான ஒரு பகவானுடைய சிறப்பான ஒரு அவருக்கு இருக்கிற குணங்களை வந்து இங்க சொல்லப்பட்டிருக்குது. விஞ்ஞான மாத்ராய பரமானந்த மூர்த்தையே அப்படின்னா பகவான் வந்து மிகவும் மிக மிக அறிவு பெற்றவர். இப்ப ஜீவாத்மா பாத்துங்க, இப்ப இந்த காலையில என்ன சாப்பிட்டோம்னு கேட்டா நம்ம மறந்துடுறோம். பகவான் வந்து காலமாக எல்லா காலகட்டத்திலையும் என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, என்ன இருக்கிறது எல்லாத்தையும் அறிந்தவர். அதனால மிக மிக அறிவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். எல்லாத்தையும் மிக உன்னதமான ஆனந்தத்துல, பரமானந்தம் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த ஆனந்தத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். அப்படின்றதுல இங்க வந்து பகவானுடைய விஷயங்கள், விசேஷ தன்மைகள் பற்றி இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதுல வந்து பிரபுபாதர் சில விஷயங்களை ரொம்ப அழகா சொல்றாரு. ஆத்மராமாயண தன்னை நன்றாக உணர்ந்தவர்களை ஆத்மராமாயண் சொல்லுவாங்க. பக்தர்களுக்கு கூட ஆத்மராமான்னு சொல்ல முடியும். பகவானும் தன்னை சுத்தமாக நன்றாக அறிந்தவர். அவரை வந்து
நிவிருத்த துவய திருஷ்டையே அப்படின்னு புகழறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய புலன்கள், இப்ப நமக்கு கண்ணு இருக்கு, கண்ணை வச்சு பார்க்கத்தான் முடியும், கண்ணை வச்சு சாப்பிட முடியாது, கண்ணை வச்சு கேட்க முடியாது. ஆனா பகவானுடைய எல்லா புலன்களும் பூர்ணமானவை, ஒரு புலன் மற்றொரு புலன்களையும் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்கானி எஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அந்த பிரம்ம சமிதையில சொல்லப்படுற ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க மேற்கோள் காட்டுறார். அதாவது பகவானுடைய ஒரு புலன் எல்லா புலன்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது அப்படின்ட்டு பகவானுடைய சிறப்புகளை வந்து இந்த ஸ்லோகம் சொல்லுது. மேலும் வந்து அடுத்த ஸ்லோகமும் வந்து பகவானை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்துல வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜீவராசிக்கும் பகவானுக்கும் பரமபுருஷருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த நம்முடைய உடல் வந்து அழியக்கூடியது, பகவானுடைய உடல் சச்சிதானந்தம். நாம வந்து பௌதிகமானவர்கள், நாம வந்து தொல்லைகளுக்கு உட்படுபவர்கள், அவர் எப்போதுமே சந்தோஷத்துல இருக்கக்கூடியவர். நாம வந்து இந்த முக்குணங்களால பாதிக்கப்படுவோம், பகவான் வந்து அந்த முக்குணங்களால எல்லாம் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவராசிக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற பல வித்தியாசங்களை இங்க வந்து சொல்றார். அதுக்கப்புறம் பகவானுடைய பௌதிக நாம ரூபங்கள் பகவானுக்கு பொருந்தாதவை என்பதால் பந்தப்பட்ட ஆத்மாவின் வார்த்தைகளும் மனமும் பரமபுருஷரை நெருங்க முடியாது. பௌதிகமான விஷயங்களை கொண்டு நம்ம பகவானை அடைய முடியாது. அவர் முற்றிலும் ஆன்மீகமானவர், ஸ்தூல மற்றும் சூட்சும ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவர். பௌதிகத்தை கொண்டு நம்ம பகவானை அடைய முடியாது. அருவ பிரம்மன் என்பது அவரது ரூபங்களில் ஒன்றாகும். அவர் தம் இஷ்டம் போல நம்மை காத்தருள்வாராக. அவருக்கு விருப்பம் இருந்தாதான் நம்மள வந்து, அவருடைய விருப்பம் தான் நம்மை அவர் காப்பாத்துறது, அவருடைய விருப்பம். எப்படி இன்னொரு உதாரணம் சொல்றாரு இங்க, பானைகள் மண்ணில இருந்து வருது, அப்புறம் வந்து அந்த மண்ணிலே போய் ஐக்கியமாயிடுது. ஒரு பானை எங்க இருந்து செய்யறோம், மண்ணுல இருந்து தான் பானை செய்யறோம். பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் மக்கி போய் அது மண்ணாகத்தான் மாறி விடுகிறது. அது போல என்ன ஆகும், இந்த ஜீவன் இந்த உலகத்துல வருது, வந்து அப்புறமா முடியும் போது பகவான்ல போய் ஒன்றி விடுகிறது. இந்த அப்படின்னா இந்த முக்தி அடையலன்னா பகவானுடைய வயிற்றுல போய் இருப்பாங்க. அடுத்து திரும்பி அடுத்த படைப்பு ஏற்படும் போது திரும்பி அந்த ஜீவராசிகள் வெளியே வரும். அத வந்து இங்க சொல்றாரு. அதனால இந்த பரபிரம்மன் பரமபுருஷரிலிருந்து, பரபிரம்மம் பரமபுருஷரிலிருந்து உற்பத்தியாகி ஆகாயம் போல் உள்ளும் புறமும் பரவி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இருப்பினும் மனம், புத்தி, புலன்கள், உயர் சக்தி ஆகியவற்றினால் அவரை தொடவோ அறியவோ முடியாது. அவருக்கு எனது பணிவான வணக்கங்கள். பகவான் வந்து இந்த பிரம்மன்ல இருந்து உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியார். பகவானை பற்றி பூரண உண்மையை பற்றி நம்ம அறியணும்னா 3 நிலைகள்ல அறியறோம், பிரம்மன், பரமாத்மா, பகவான். அப்போ பகவான் வந்து பிரம்மன்ல விட உயர்ந்தவர், எங்கும் பரவியும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஆனா அவரை வந்து சுலபமாக அடைய முடியாது. உயிர் சக்தி பகவான் வந்து பகவானை அடைவதுன்றது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. அவருக்கு எனது பணிவான வணக்கங்கள்னு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த 24வது பதத்துல சொல்றாங்க. நெருப்புல நம்ம ஒரு இரும்பு துண்டை போட்டோம்னா அந்த இரும்பு வந்து நெருப்பு மாதிரியே செயல்படலாம். நெருப்புல இரும்பு கம்பிய வச்சோம்னா அந்த இரும்பு கம்பியும் பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல வந்துரும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சிறு நெருப்பை நாம உண்டு பண்ண முடியும். ஆனால் அந்த கொழுந்து விட்டும் எரியும் நெருப்புக்கு சமமா இந்த இரும்பு ஆக முடியாது. அதே போல இந்த ஜீவராசிகளுக்கு வந்து பகவானுடைய தொடர்பு இருந்ததுன்னா பகவானை போல சில விஷயங்களை செய்யக்கூடிய சக்தி வரும். ஆனால் அவரை மாதிரி ஆக முடியுமானா முடியாது. அததான் இங்க வந்து இந்த 24வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறார். அவருடைய அவரால சக்தி அளிக்கப்படவில்லை என்றால் நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து எல்லா புலன்களையும் அவர் வச்சிருக்கிறார். நம்மளுடைய புலன்களையும் ஆட்டு வைப்பவர் அவர்தான்.
நமக்கு புலன்கள் இருக்கு, அந்த புலன்கள்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. அவர் நமக்கு சக்தி அளிக்கலைன்னா நம்மால ஒண்ணும் முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால எல்லாமே செய்யறவர் அவர் தான். எல்லா பரம ஆளுநர் யாருன்னா பகவான் தான் அப்படின்னு சொல்றார். மேலும் பகவானுக்கு பிரார்த்தனைகள் தொடர்ந்து சொல்றாங்க. அந்த பிரார்த்தனைகளை சொல்லி கொடுத்த பிரார்த்தனை இங்க நடக்குது. ஓம் நமோ பகவதே மகா புருஷாய மகானுபாவாய மகா விபூதி பதையே சகல சாத்வத பரிவிருட்ட நிகர கர கமல குட்மலோ பலாலித சரணாரவிந்த யுகல பரம பரமேஷ்டினன் நமஸ்தே. இங்க பிரபுபாதர் பகவான் எப்படி உயர்ந்தவர் அப்படின்றத விவரமா இங்க காட்டுறார். எப்படி பிரம்மனாக பரமாத்மாவாக பகவானாக வெவ்வேறு அம்சங்கள்ல அவர் இருக்கிறார். அதுல பக்தியோட கூட நம்ம அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தணும், அவருடைய புகழை நாம பாடணும். அப்போ பக்தர்கள் அவருடைய தாமரை திருவடிகளுக்கு தங்களுடைய பக்தி தொண்டை செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தும் போது அவர் அந்த செலுத்துற பக்தன் தகுதியே இல்லாதவனா இருக்கலாம், ஆனா பகவானுடைய தாமரை திருவடிகளை அவன் சரண் அடையறதுனால தகுதியை பெற்று விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்ப பக்தி தொண்டு மூலமாக பகவானுடன் சம்பந்தப்படுகிறோமோ அப்ப நமக்கு உயர்ந்த தகுதியை பகவான் கொடுக்கிறார். இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் நாரத முனிவர் சத்தியலோகத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சித்திரகேது மிகவும் வைராகியம் மிக்கவனாக மாறி விடுகிறான். நல்ல அவனுக்கு வித்யாதரனாக மாறி விடுகிறான். வித்யாதரன் அது அடுத்த பதத்துல வருது. அவனுக்கு உடனே அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்துடுறாங்க சித்திரகேதுக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆத்ம ஞானத்தை அவன் குழந்தையே இல்லாதப்ப கஷ்டப்பட்டான்ல, அப்பவே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பிரபுபாதர் இங்க ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. யாருக்கெல்லாம் பௌதிகத்தின் மேல ரொம்ப பற்று இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ஆத்ம ஞானம் வராது. மாயை ஒரு அடி 2 அடி 3 அடி போட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். சாதாரணமா நல்லா இருக்கிறவங்கள எல்லாம் பக்திக்கு கூப்பிட்டோம்னா வரமாட்டாங்க. எனக்கு தான் வீடு இருக்கே, எனக்கு தான் குழந்தைகள் இருக்கிறாங்களே, எனக்கு தான் நல்ல ஆரோக்கியம் இருக்கே, எனக்கு இது இருக்கே, எனக்கு அது இருக்கே, எதுக்கு வரணும், நான் தான் நல்லா இருக்கிறேனே, எதுக்கு பக்திக்கு வரணும்னு கேட்பாங்க. அதுக்குதான் இங்க பகவான் சொல்றார் பகவத்கீதையில, போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத்த சேதசாம் விவசாயாத்மிக புத்தி சமாதவுன விதியத்தே. புலன் நுகர்வு, பௌதிக ஐஸ்வர்யம் ஆகியவற்றில் அதிக பற்று கொண்டவர்களின் மனங்களிலும் இவைகளால் புத்தி பேதலித்தவர்களின் மனங்களிலும் பரமபுருஷரின் பக்தி தொன்றுக்கான நிலையான உறுதி உண்டாவதில்லை. வராது. கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. என்னத்துக்கு உக்காந்து டிவி பார்க்கலாமே, தொடர் சீரியல் எல்லாம் வருதே, தொடர்றது அதை பார்த்து நடக்கலாமே அப்படின்னு பார்த்து செத்து போயிடுவாங்க. கூப்பிட்டு கூட பார்த்து கூட வரமாட்டாங்க அவங்க எல்லாம். ஏன்னா அந்த நாள் முழுக்க ஏதோ ஓடின்னு இருக்குதுல்ல, அதுல ஜாலியா இருக்கலாமே, என்ன கஷ்டம், எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்வாங்க. அது போலதான் சித்திரகேதுக்கு முதல்ல சொல்லியிருந்தா மண்டையில உரைச்சிருக்காது. அந்த குழந்தை செத்து போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுவும் போது, பாரு இதான் இந்த உலகம், இப்படித்தான் இருக்க போகுது, உலகம் இப்படித்தான் துன்பமயமானது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. இப்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரியும். அததான் இங்க பிரபுபாதர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவ்வளவு ஈஸியா வைராகியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் பௌதிகவாதிகளோ அவங்களுக்கெல்லாம் பக்தியும் வராது. பௌதிகத்திலே மூழ்கி இருக்கிறவர்கள் எல்லாம் பக்திக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயங்களை, ரொம்ப அழகான விஷயங்களை இங்க சொல்றார். நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக போகிறேன். அதனால பரீட்சித் மகாராஜர்கிட்ட சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த ஒரே வாரம் இந்த ஜபம் பண்ணதுனால அவர் வித்யாதர லோகத்தினுடைய மன்னனாக மாறி விடுகிறார் சித்திரகேது. அதாவது வித்யாதர ஆதிபத்தியம். அப்போ நமக்கு பக்தி தொண்டு பண்ணாலே போதும், உனக்கு தகுதியை பகவான் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா பௌதிக தகுதியை கூட கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம பக்தி தொண்டு செய்யறோம், நமக்கு இவ்வளவு செல்வம், இவ்வளவு புகழ், இவ்வளவு இதெல்லாம் கொடுக்கணும் பகவான். இந்த செல்வம், புகழ், பதவிகளால இந்த பக்தன் மாற மாட்டான் அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சா கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் பக்தி பண்ண மாட்டான், இவனுக்கு பதவி கொடுத்தா இவன் பக்தி பண்ண மாட்டான்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டார். நம்முடைய நலன் விரும்பி கிருஷ்ணர். ஆனா சில பேருக்கு கொடுத்துட்டு
அவர்கள் வந்து மதிமயங்கி போறதையும் நம்ம பாக்குறோம் இல்லையா? பணம் நிறைய வந்தா பக்தர்கள் பக்திக்கு பண்றது இல்ல, பதவி வந்துட்டா கர்வம் வந்துருது, இதெல்லாம் நடக்குது, உலகத்துல நடக்குது. ஆனா பொதுவாக பக்தனுக்கு வந்து எது தேவையோ அதை பகவான் கண்டிப்பா கொடுப்பார். பக்திக்கு சாதகமான விஷயத்தை கொடுப்பார். ஆனா அந்த பக்தன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல, பௌதிக விஷயங்கள்ல பற்றுக்கொள்வதில்லை. சித்திரகேதுக்கு வந்து தெளிவான சிந்தனை வந்துடுச்சு, தெளிவான புத்தி வந்துடுச்சு. அதனால வந்து அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டார் பகவான், ப்ரொமோஷன் கொடுத்துட்டார். அதனால அவர் வந்து உடனே அனந்த தேவரை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து பாக்கியம் கிடைச்சிருச்சு. அந்த ஏன்னா குரு வந்து அப்பேற்பட்டவர். நாரத முனிவர் குரு ஒரு மகா வாக்கியத்தை கொடுத்து இதை ஜபம் பண்ணுனாரு. சித்திரகேதுவும் வந்து ரொம்ப வைராக்கியமாக அந்த ஜபத்தை அவர் பண்றார். அதனால வந்து பகவானே நேர்ல வரார், புடை சூழ வரார், ரொம்ப அழகா வரார். அவர் எப்படி இருக்கிறாருன்னு வர்ணனை இருக்கு. ஜொலிக்கும் கிரீடம், கடகங்கள், ஒட்டியானம், வளையல்கள் எல்லாம் போட்டுட்டு அலங்கரிக்கப்பட்டு புன்சிரிப்போட சிவந்த கண்களோட வந்து பகவான் வந்து காட்சி தர்றார். இது வந்து சங்கர்ஷனர். நம்ம 4 பேர் பாக்குறோம், வாசுதேவர், சங்கர்ஷனர், அனிருத்தர், பிரத்யும்னர். இந்த சங்கர்ஷனர் வந்து நிக்கிறார். இவர் வந்து நின்ன உடனே சித்திரகேதுக்கு பேசவே வார்த்தை வரலங்க. ஏன்னா அப்படி பார்த்த உடனே கண்ணீர் பெருகுகிறது, எல்லாம் மறந்து போகுது. அப்படிதான் நாம கூட ஆயிடுவோம். எங்களால் திருப்பதியில ஒரு நிமிஷம் தரிசனம், இதை கேட்கலாம் அதை கேட்கலாம்னு நினைச்சுட்டு போவோம். அங்க போய் அப்படி பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இங்க பரவாயில்ல, பகவான் கொஞ்சம் கருணை வைக்கிறார், கொஞ்ச நேரம் நிக்கிறார். நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறார் பகவான். சித்திரகேதுவால ஒண்ணுமே பேச முடியல, உச்சரிக்கவும் முடியல. அவரை பார்த்த உடனே பாடணும்னு தோணுது, ஆனா பாட முடியல. இதை செய்யணும் அதை செய்யணும், கவிதைகள் புண்ணியணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா முடியல. கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது, உணர்ச்சிகள்லாம் வருது. அதெல்லாம் அவர் வந்து பாத்துக்கிறார். அப்புறமா அவர் வந்து கொஞ்சம் சமாளிக்கிறார். பகவான் அங்கே நிக்கிறார், கொஞ்சம் சமாளிச்சு அவர் வந்து பாட ஆரம்பிக்கிறார். இங்க வந்து பாகவதத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பொருளுரையில 33வது பதத்தினுடைய பொருளுரையில பிரபுபாதர் ஒரு சில விஷயங்களை சொல்றார். நம்ம எல்லாம் வந்து பகவானை துதிக்கும் போது நாமளே வந்து கவிதைகள் எழுதலாம், நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதி பகவானை துதிக்கலாம், அது தவறு கிடையாது. நம்முடைய திறமைகளை பகவானுடைய பக்தி தொண்டுக்கு பயன்படுத்தலாம். நாம என்ன பண்றோம், யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவர்கள் வாயிலாக ஹரே கிருஷ்ண மந்திரமோ இல்ல பக்தி பாடல்களையோ கேட்டோம்னா நமக்கு பக்தியில முன்னேற்றம் வராதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்த இங்க சொல்றார். அது வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் பத்ம புராணத்துல இருந்து மேற்கோள் காட்டி சொல்றார். வைஷ்ணவ நன்னடத்தையில் உறுதியாக இல்லாமலும் கட்டுப்பாட்டு விதிகளை உறுதியாக பின்பற்றாமலும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிப்பவரின் வார்த்தைகளையோ பாடல்களையோ தூய பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. பகவானின் சச்சிதானந்த ரூபத்தை ஒருபோதும் பௌதிகமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதையே சாஸ்வத சாஸ்திர விக்கிரகம் என்னும் சொற்கள் சுட்டி காட்டுகின்றது. இங்க வந்து பகவான வந்து புகழறார் இல்லையா நம்ம சித்திரகேது. அவர் வந்து புகழும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது. பகவான வந்து பௌதிகமான உருவம் கொண்டவர்னு சொல்லப்படாது, சொல்லக்கூடாது, அவர் சச்சிதானந்தமானவர் அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, பகவானை பத்தி பாடணும்னா வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கத்திட்டு அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பாடக்கூடாது, ஏன்னா அது வந்து நமக்கு வேலை செய்யாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றார். அடுத்து வந்து 34வது ஸ்லோகம். இதுல வந்து பகவானை பார்த்த உடனே பாட ஆரம்பிச்சிடுறார். பாட ஆரம்பிச்ச உடனே, பகவானே உங்களை யாராலையும் வெல்ல முடியாது, ஆனால் தன்னுடைய மனதையும் புலன்களையும் வென்ற பக்தர்களால் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுகிறீர்கள். நீங்க வந்து எந்த ஒரு ஆதாயமே எதிர்பார்க்காத பக்தர்களுக்கு வந்து நீங்க வந்து காரணமற்ற கருணையை காட்டுகிறீர்கள். அவர்களால் உங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் உங்களையே அவர்களுக்கு கொடுத்து விடுகிறீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்களுடைய பக்தர்களிடமும் முழு ஆதிக்கம் இருக்கிறது. இப்ப பகவான் பக்தர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. பகவானை வந்து பக்தர்கள் வெற்றி கொள்கிறார்கள், பக்தன் பகவானை வெற்றி கொள்கிறார். இப்படி 2மே நடக்குது. பக்தன் சொல்றத பகவான் கேட்கிறார், பகவான் சொல்றத பக்தர் கேட்கிறார். இது எப்ப நடக்கும்?
எப்ப நடக்கும்னா, நான் இன்னைக்கு 2 நாளா சாண்டிங் பண்றேன், 3வது நாள் கிருஷ்ணர் வந்து எனக்கு கால் பிடிச்சி விடணும், கை பிடிச்சி விடணும், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின மாதிரி எனக்கு கார் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சா ஆகாது. எப்போ எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், நம்ம வந்து துருவ மகாராஜர் மாதிரி, பிரகலாத மகாராஜர் மாதிரி, பாண்டவர்கள் மாதிரி, குந்தி மகாராணி மாதிரி சகலத்தையும் தாங்கி எனக்கு எல்லாமே நீதான், எனக்கு வேற எதுவும் வேணான்னு தூய பக்திக்கு போறோம் பாருங்க, அப்பதான் நடக்கும். அதுதான் இங்க பிரபுபாதர் எழுதுறாரு. பக்தர்கள்லாம் வந்து சமமதி. சமமதினா எந்த சூழ்நிலையிலையும் பக்தி விட மாட்டாங்க. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் சாண்டிங் பண்ணல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் அதனால சாண்டிங் பண்ணல, அங்க ஏதோ தூரத்து சொந்தக்காரனுக்கு வயிற்று வலி அதனால நான் சாண்டிங் பண்ணல, இப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அதனாலதான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நான் சாண்ட் பண்றது இல்ல, நான் பக்தி பண்றது இல்லைன்றவங்க எல்லாம் கிடையாது. சமமதி, என்ன நடந்தாலும் பக்தி தொண்டு செய்பவர்கள். அகைத்துக்கி அப்ரத்தியதா, இடையராது, எதையும் எதிர்பார்க்காம, உள்நோக்கம் இல்லாதது. பக்தின்றது உள்நோக்கம் இல்லாதது. என்ன விஷயத்தையும் எதிர்பார்க்காம விடாமல் செய்யக்கூடிய பக்தி செய்யறவங்க தான் பக்தர்கள். அவங்கதான் கிருஷ்ணரை வெற்றி கொள்ள முடியும். சாதாரணமானவங்க, காமம் நிறைந்தவர்கள், எதுவுமே இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சா கூட அதுக்காக ஆசைப்படுறவங்க. அதுதான் பிரபுபாதர் இங்க எழுதுறாரு. காமம்னா என்னன்னு எழுதுறாரு. காமம்னா என்னது? தீராத ஆசை, அடங்காத ஆசை. அது வந்து காமைஸ்தியான அந்நிய தேவதா. யாருக்கு நிறைய காமங்கள் இருக்குது அவங்க எல்லாம் கிருஷ்ணர் பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா இதுக்கு இது மாதிரி தூய பக்தி அது இதுன்னு சொல்லிடுறாங்களே, அப்ப எனக்கு வீடு கிடைக்காதா, எனக்கு துணிமணி கிடைக்காதா, நான் இந்த உலகத்துல சுகமா இருக்க முடியாதா, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணா நீ என்னை எப்படின்னா வை, எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக சரணடையும் போது கிருஷ்ணரை அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அப்புறம் அவர் சித்திரகேத்து சொல்றார், இந்த பிரபஞ்ச தோற்றமும் அதனை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவையும் உங்களுடைய விபூதிகளே ஆகும். பிரம்மதேவரும் மற்ற சிருஷ்டி கர்த்தாக்களும் உங்களுடைய ஓர் அம்சத்தின் சிறு அம்சங்களே அன்றி வேறில்லை. அவர்கள் பெற்றுள்ள பூரணமற்ற படைப்பு சக்தி அவர்களை கடவுளாக ஆக்காது. எனவே தங்களை தனித்தனி கடவுள்களாக நினைக்கும் அவர்களுடைய உணர்வு உண்மையில் வீண் கௌரவமாகும். அது செல்லத்தக்கதல்ல. இப்ப பகவான் வந்து இப்ப நேரடியா படைக்கிறது இல்ல, நிறைய சிருஷ்டி கர்த்தாவெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் நாங்க தான் படைக்கும் கடவுள். உதாரணத்துக்கு பிரம்மா நான் தான் படைக்கும் கடவுள் நினைச்சா அது எவ்வளவு தவறு, அது மிகப்பெரிய தவறு. அத வந்து பிரம்மா நினைக்கல. ஏன்னா நம்முடைய பிரம்மா வந்து நம்ம சம்பிரதாயத்தினுடைய தலைவர், அவர் பணிவானவர், அவர் நினைக்கல, பகவானை தான் நம்பி இருக்கிறார். இங்க பிரபுபாதர் வந்து ஒரு விஷயத்த சொல்றார். இந்த உலகத்துல சின்ன சின்ன பிரம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறாங்க, டிவி கண்டுபிடிக்கிறாங்க, மொபைல் போன் கண்டுபிடிக்கிறாங்க, ட்ரெயினுக்கு என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மூலையில ஒரு விஷயம் உரைக்கணும். நான் இந்த பொருளை கண்டுபிடிக்கிறேனே, இது ஏற்கனவே இதை இருக்கிற பொருளை வச்சுதான். ஆனா ஒரு ரயில் வண்டியை கண்டுபிடிக்கிறேன்னா, இரும்பு அது இதெல்லாம் வச்சு அது தண்டவாளத்தை கண்டுபிடிச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த பொருட்கள்லாம் அதற்கு வேண்டிய மூல பொருட்கள்லாம் வந்து பகவான் படைச்சவாச்சுதானே நான் அதை இணைத்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன். எனக்கு மூளை இருக்குதுன்னா அந்த மூளை எங்க இருந்து வந்தது? கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. இதை வந்து அந்த பௌதிகவாதிகள் உணர்றதில்லை. விஞ்ஞானிகள்லாம் 90% வந்து நாஸ்திகவாதிகள். நாங்க செய்யறோம் நாங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிடுறோம், நாங்க இதை பண்றோம், நாங்க அதை பண்றோம்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா பிரபுபாதர் எழுதுறாங்க, அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள்லாம் பின்னாடி அவர்களுக்கே பிரச்சனை ஆகி விடுகிறது. ஒரு உதாரணத்தையும் அவர் பிரபுபாதர் சொல்றாரு. மோட்டார் கார்களை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு உதாரணம் நமக்கு புரியக்கூடிய ஒரு உதாரணம் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சானுங்களா? ஆனா அது மக்க முடியல பாருங்க, மக்காத பொருள் பிளாஸ்டிக். இப்போ பிளாஸ்டிக் மலைகள் உருவாகின்றது பாருங்க. புதுசா அவனுங்க என்னத்தையும் கண்டுபிடிச்சானுங்க. இயற்கையை வச்சு பிளாஸ்டிக்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு நாம தினம் அதுலயேதான் வாழறோம். பிளாஸ்டிக்ல தான் தண்ணி குடிக்கிறோம், பிளாஸ்டிக்ல தான் பொருளை வைக்கிறோம், பிளாஸ்டிக்ல தான் எடுத்துன்னு போறோம், பிளாஸ்டிக் தான் உடுத்திக்கிறோம். பிளாஸ்டிக் மயமா வச்சிருக்கிறோமா? ஆனா அது வந்து நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு அவ்வளவு ஆபத்தான விஷயம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் மலைகள் தான் இருக்கு இப்ப ஊர் ஃபுல்லா. பிரபுபாதர் எழுதுறார், நாம் படைக்கிறோம்,
அப்படின்றோம். ஆனா அந்த படைக்கிறத அழிக்கவே முடியாத, அது நமக்கே பிரச்சனையாக மாறி விடுகிறது. இயற்கைக்கு எதிராக, பகவானுக்கு எதிராக நாம் செய்யும் போது நம்ம பெருமை, இந்த விஞ்ஞானிகள்லாம் பெருமை கொள்ளலாம், நாங்க இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோம். ஆனா அது அவர்களுக்கே பிரச்சனையாகி முடிவுகிறது. ரொம்ப அழகா பொருளுரை எழுதியிருக்கிறார் 35வது ஸ்லோகத்துல. இதோட நிறுத்திப்போம். மற்ற பாடத்தை அடுத்த வாரம் தொடருவோம். இது வரைக்கும் நடத்தின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மழை விளைஞ்சிட்டீங்க கட 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 கடன். என்னுடைய பேச்சுல சத்தம் வருது அவங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க அவ்வளவு அழகா கடகடன் ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்துட்டீங்க. அத புரிஞ்சுக்கிறது எனக்கு லேட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா மாதாஜி, இது நீங்க படிக்கும் போது பொருளுரை இந்த வாரம் படிப்பீங்கல்ல, அப்ப புரியும். இப்ப இத உள்ள போயிருக்கோம். அப்ப நீங்க அந்த பொருளுரை, அந்த ஸ்லோகம் படிக்கும் போதுதான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். நேரமின்மை காரணத்தினால வேற வேகமாக போக வேண்டியிருக்கு. இப்ப நார்மலா பாகவத வகுப்புன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதையே பேசுவாங்க. இப்ப நம்ம 35 ஸ்லோகத்தை 1 மணி நேரத்துல பேசணும்னா கொஞ்சம் வேகமா முக்கியமான கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வகுப்பு முடிச்சிடலாம். வாஞ்சா கல்பதர்ஷ வைஷ்ணவேபியோ நமோ நமः.